அப்போ அடுத்து சூரியன் செவ்வாய்னு சொன்னாக்கா இவங்களுக்கு நல்ல தலைமை பொறுப்பு இருக்கும், அதிகாரம். சூரியன்னா ராஜா, செவ்வாய்னா தளபதின்னு சொல்லலாம். அப்போ நல்ல அதிக ஆளுமை தன்மை, அதிகாரம், அந்த பதவியில் கூட அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே எப்போ நடக்கும்னா அந்த திசா புத்தி காலத்தில். ஃபெயிலியர் மாதிரி இருந்தாலும் கூட என்றாவது ஒரு நாள் ஒரு புகழின் உச்சிக்கு கண்டிப்பாக போவாங்க. அந்த காவல் தெய்வம் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காவல் தெய்வம், கால பைரவர், இந்த வழிபாடெல்லாம் வந்து மிக சிறப்பான வெற்றிகளை கொடுக்கும். இந்த சூரியன் சனி சேர்க்கை இருக்கவங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க, வாக்கு தவற மாட்டாங்க. இவங்க செவ்வாய் ராகு மட்டும் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் 2ஆம் இடத்துலையோ சந்திரன் 2ஆம் இடத்துல வாக்கு பலிதமாகும். மதிப்பிற்குரிய திருமதி ஜெயலலிதா மேடம் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார். மேடம் அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறோம். இங்கு வந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ யோக வாராகி சக்தி பீடத்தின் 34வது கருத்தரங்கில் வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும், அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். எனக்கு உயிர் கொடுத்த தாய் தந்தையரை வணங்குகிறேன். இந்த கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றி, இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்று இந்த கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பளித்த யோக வாராகி சக்தி பீடத்தின் நிறுவனர் யோகாநாத் குருஜி அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். இங்கு எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு கிரகச் சேர்க்கை. இது ரொம்ப சிம்பிளான தலைப்பு தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் வந்து இதை சில கருத்துக்களை நான் பகிர விரும்புகிறேன். கிரகச் சேர்க்கைங்கிறது மிகப்பெரிய சப்ஜெக்டு. கிரகச் சேர்க்கை ஒரு பாவகத்தில் கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ, அந்த கிரகங்கள் பார்த்தாலோ, சாரம் வாங்கினாலோ, திரிகோணத்தில் தான் எல்லாத்தையுமே நம்ம கிரகச் சேர்க்கைன்னு தான் சொல்கிறோம். கிரகச் சேர்க்கைங்கிறது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரே பாவகத்தில் ஒரே ராசி கட்டத்தில் சேர்ந்து இருக்கணும். இல்லை அதனோட சாரத்தையும் வாங்கியிருக்கலாம், பார்வையும் பார்த்துருக்கலாம், திரிகோணத்துலேயும் வரலாம். இது எல்லாமே திரிகோணத்தில் வர்றது எல்லாமே நம்ம எடுக்கணும். அப்போ தான் அந்த ஒரு ஒரு பாவகத்தினுடைய பலன்கள் எடுக்கும்போது அதனுடைய பாக்கியஸ்தானத்தையும் சேர்த்து எடுக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த கிரகச் சேர்க்கைங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்சன்டேஜ் இருக்கு இல்லைங்களா? அதுவும் நம்ம பார்க்கணும். இப்போ 2 கிரகங்கள் ஒரே ராசி கட்டத்தில் இருந்தாலே அது கிரகச் சேர்க்கைன்னு தான் சொல்கிறோம். ஒரு நட்சத்திரத்தில் இருந்தாலும் சொல்கிறோம். இப்போ வந்து சூரியனோட ஒரு சில கிரகங்கள் சேர்ந்துருக்கிறத ஒரு சில கிரகச் சேர்க்கை தான் எடுத்திருக்கேன். சூரியனோட சந்திரன் சேர்ந்திருந்தால் எப்படி அவர்களுக்கு பலன் கிடைக்கும்? அவங்க அம்மா அப்பா வந்து சிறப்பாக இருப்பாங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு நெளிவு சுழிவு இல்லாமல் நல்ல சிறப்பான வாழ்க்கை. 2மே ஒளி கிரகங்கள் இல்லையா? அப்போ அவங்க தாய் தந்தையரை ஒற்றுமை வந்து நன்றாக இருக்குன்னு சொல்லலாம். சூரியன் வந்து காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம். அப்போ வந்து அந்த குழந்தைகளோட வாழ்க்கை வந்து வெளிச்சமாக இருக்கும், நல்ல அறிவான குழந்தைகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சந்திரன்னா தாய்மை. எனவே அந்த தாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரனாக்கா சந்திரன் ஒன்று சேர்ந்துருக்கிறது அஸ்தமனம் மாதிரி தான். அப்போ அவங்க அம்மாவுக்கு சில அபாஷன், அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு இடைவெளி, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்க வந்து என்ன பண்ணணும்னா அம்மையப்பர் வழிபாடு, அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு இதெல்லாம் செய்யும் போது சில தாக்கங்கள்லேருந்து அவங்க விடுபடலாம். அப்போ அடுத்து சூரியன் செவ்வாய்னு சொன்னாக்கா இவங்களுக்கு நல்ல தலைமை பொறுப்பு இருக்கும், அதிகாரம். சூரியன்னா ராஜா, செவ்வாய்னா தளபதின்னு சொல்லலாம். அப்போ நல்ல ஆளுமை தன்மை, அதிகாரம், அந்த பதவியில் கூட அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே எப்போ நடக்கும்னா அந்த திசா புத்தி காலத்தில், இல்லை கோச்சாரத்தில், மெயினாக திசா புத்தி காலத்தில் தான். திசா புத்தி காலத்தில் நடந்தாலும் கூட அந்த கிரகங்கள் நல்ல இடத்துல திரிகோணத்திலையோ கேந்திரஸ்தானத்திலோ இருந்து திசை நடத்தும் போது, அது ஒரு சுப கிரகங்கள் பார்வை இருக்கும் போது, அந்த திசா லக்னாதிபதியும் சேர்ந்திருக்கும் போது மிக சிறப்பான பலன்கள் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இவரை அடக்க வந்து இந்த அமைப்பு இருக்கும்போது சூரியன் செவ்வாய் சேர்ந்து கிரகச் சேர்க்கை இருக்கவங்கள பார்த்திங்கன்னா கோயில் கட்டுவது, கட்டுமான பணி நல்ல அந்த அர்ப்பணிப்போடு அவங்க செய்வாங்க. ஏன்னா இவரை அடக்க வந்து யாராலுமே முடியாது. இவர்கள் வந்து பாசத்தால் மட்டுமே இவங்களை நெருங்க முடியும். இவங்க சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களே நல்ல ஐடியாஸ் வச்சுருப்பாங்க. இவங்க வந்து சூரியன் செவ்வாயினாலே வந்து சுவாமிமலை அப்பாவுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்த முருகர் இடம் இல்லையா? அப்போ சுவாமிமலை, திருமுருகன் பூண்டி, திருப்பூரில் வந்து திருமுருகன் பூண்டின்ற இடம் வந்து அவங்க போகும்போது இதனுடைய தாக்கங்கள், கெட்ட நெகட்டிவ்ஸ், எதிர்மறை தாக்கங்கள் வந்து குறையும். இதில் எதிர்மறையும் இருக்குது, நேர்மறையும் இருக்குது. எல்லா கிரகங்களுமே வந்து ஐஎஸ்ஆர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லிட்டு போன மாதிரி எந்த கிரகமுமே நல்ல கிரகமும் கிடையாது, எந்த கிரகமே கெட்ட கிரகமும் கிடையாது. அவரவர் ஜாதகப்படி, அவரவர் கர்ம வினைப்படி, அவரவர் ஜாதகத்தில் எந்த பாவகத்தில், எந்த நிலையில், எந்த டிகிரியில்
இருக்குதோ அந்தந்த பலன்கள் தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது. ஆனாலும் நம்ம எல்லாரும் இப்போ பேசுகிறது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் சொல்லிகிட்ருக்கோம். அது டெப்த்தாக போய் அந்தந்த பாவக கட்டத்தை பார்க்கும்போது தான் ஒருவருக்கு ஏன் இப்படி கிரகங்கள் நமக்கு இருக்கே, ஏன் இந்த பலனை தரல, எல்லாருமே சூரியன் செவ்வாய் இருக்கு, எல்லாருமே ராஜா ஆகிட போகிறதில்ல, தளபதியும் ஆக போகிறதில்ல. அப்போ அந்த கிரகங்களினுடைய தன்மை, அந்த கிரகங்கள் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமை, அந்த டிகிரி, அந்த சுபத்தன்மை அசுபத்தன்மையை பொறுத்து தான் இது வந்து நமக்கு பலன்கள் கொடுக்குது. அடுத்து இந்த சூரியன் செவ்வாய் இருக்கவங்கள திடீர்னு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, திடீர்னு கோபம் வந்துடுவங்களுக்கு வேலையை விட்டு ராஜினாமா போட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியில் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் எங்கள் தன்மை வந்து இருக்கும். ஏன்னா செவ்வாய்னா கோபம் இல்லையா, அதனால் சூரியன் அரசாங்க வேலையிலேருந்து கூட நிறைய பேர் அந்த மாதிரி விஆர்எஸ் வாங்கிட்டு வந்தவங்கலாம் கூட இருக்காங்க. திடீர்னு அப்புறமேல் யோசிப்பாங்க, ஐயோ ஏன்டா அப்படி செஞ்சோம் அப்படிங்கிறது யோசிப்பாங்க. அப்போ சூரியன் புதன் அப்படிங்கிறது புதாதித்ய யோகம். இதில் சூரியன் சார் சொன்னார் அஸ்தமனமானால் அது அஸ்தமனமான கிரகத்துக்கே வலிமை இல்லை அப்படின்னு. இன்னொரு புற கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புதன் சுக்கிரன் சூரியன் இது மூன்றுமே கூட்டு கிரகங்கள். இந்த புதன் சுக்கிரனுக்கு வந்து அஸ்தமனத்தை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லை. அஸ்தமனம் இருந்தாலும் சரி, இல்லை வக்கரம் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அஸ்தமனத்தை வந்து என்ன மூணுமே கூட்டு கிரகங்கள் தான், ஒன்றாமே போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார். சுக்கிரனும் பார்த்திங்கன்னா அதோட வலிமை இதாகும் போது, அஸ்தமனம் ஆகும்போது அதோட வலிமை வந்து குறையாது. அதோட இருக்க டிகிரி நீசத்தில் இருந்தால் அஸ்தமனத்தில் இருந்தால் என்ன டிகிரியில் இருக்கோ அந்த டிகிரியை பொறுத்து திசா புத்தி காலத்தில் தான் அதனுடைய பலன். எல்லா நேரத்துலையும் எல்லா கிரகங்களோட பலன் எல்லாருக்குமே நல்லா தந்தால் நம்ம எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். அப்போது அதனுடைய திசா புத்தி காலத்தில் அது இருக்க ஜாதகத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிகிரி லெவலை பொறுத்து தான் நமக்கு வந்து செயல்படும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன் புதனோ சூரியன் சனியோ இருக்கவங்க இந்த சங்கரன் கோயில் சங்கர நாராயணன் கோயில் அடிக்கடி போய் வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்கள அறிவுத்திறன், இவங்களுக்கு அறிவுத்திறன் ரொம்ப அதீதமாக இருக்கும். ஏன்னா புதனால் அறிவு, கல்வி, யோசிக்கும் திறமை, அதுவும் சூரியன்னா நல்ல ஆளுமை திறன், அந்த மாதிரி இவர்கள் அறிவு திறமை ரொம்ப அழகாக இவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப அழகாக உலகத்துக்கு நம்ம நிறைய விஷயங்களை அவங்கள கொண்டு வரலாம், ஷைன் ஆவாங்க. அடுத்து சூரியன் குருனாலே நம்ம வந்து சிவராஜ யோகம், சூரியன் குரு சேர்ந்திருந்தாலோ, சூரியன் குருவோட நட்சத்திரத்தில் இருந்தாலோ, சூரியனுக்கு குருவோட பார்வை இருந்தாலோ இவங்களுக்கு ஒரு சிவராஜ யோகம் இருக்குன்றாங்க. புகழை தேடி இவங்க ஓட தேவையில்லை, இவங்களை புகழ் தேடி என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வரும். அதுக்கு பொறுமை மட்டும் நமக்கு அவசியம். அதுதான் ஒரு இதில் சொல்லுவாங்க, கிருஷ்ணனே வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து மக்கள் ரொம்ப எல்லாருமே ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவர் சொல்கிறாரு எல்லாருக்குமே இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே உடனடியாக தேவைன்னு வந்து வேண்டுறாங்க. ஒரு குழந்தை வந்து கருவில் வளர்கிறதுக்கு கூட ஒரு 10 மாதம் தேவைப்படுது. ஒரு குழந்தை வந்து ஸ்கூலிங் படித்து முடித்து ஒரு டிகிரி லெவல் வர்றதுக்கு கூட 12 வருஷம் தேவைப்படுது. ஆனால் வர்றவங்களாம் இன்ஸ்டண்ட்டாக இப்போயே கிடைக்கணுங்கிறது தான், அதனால தான் ஸ்ட்ரெஸ் நிறைய ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு கதை வந்து பகவத்கீதாவில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா புகழை தேடி இவங்க ஓட வேண்டியதில்லை, புகழ் வந்து இவங்களை தேடி வரும். இவங்க வந்து டெடிக்கேஷனாக இருப்பாங்க. மோஸ்ட்லி இவங்க புதாதித்யவங்க டெடிக்கேஷனாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. ஆன்மீகத்துக்கு என்றைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வருவாங்க. பொது சேவை செய்கிறது, அரசியலில் இருக்கிறது, பள்ளி கல்லூரிகளை சேவை செய்கிறது, பள்ளி கல்லூரி ஆசிரியர்களாகவும் இருக்கிறது, ஆராய்ச்சி நிலை கல்வி படிக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க சூரியன் குரு இது செயற்கை இருக்கவங்களே பார்த்தா நல்ல மிடுக்கான தோற்றம் இருக்கும். அவங்கள பார்த்தாலே ஒரு மரியாதைக்குரியவராக இருப்பாங்க, பளிச்சின் தோற்றம் இருக்கும், நல்ல மரியாதைக்குரிய நபராக இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து மரியாதை எதிர்பார்ப்பவர் வந்து வெளியில் தெரியாது, இவங்க உள்ளுக்குள்ளாரே இவங்களுக்கு இருக்கும், நம்மளை எல்லாரும் மதிக்கணும் அப்படின்னு ஒரு கௌரவம் பார்ப்பாங்க. ஆனால் அது வெளியில் தெரிஞ்சுக்காது, ஆனால் வந்து உள்ளுக்குள்ளார அவங்களுக்கு இருக்கும். அது மதித்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பிடிக்கும். ஒரு கான்ஃபிடென்ட் லெவலுங்கிறது எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில், தோல்வி அடைஞ்சாலும் கூட அடுத்த வெற்றியை நோக்கி போயிட்டே இருப்பாங்க, அதை வந்து மைண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு யோகம் இது. அப்புறம் கோயில் கல்வெட்டுகளில் பெயர் எழுதி வச்சுருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூரியன் குரு சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கும். இந்த கோயில் கல்வெட்டில் பேர் எழுதுறது, அப்புறம் இந்த 3 கிரகங்களும் பரிவர்த்தனை ஆகிறது, இதெல்லாமே வந்து டெடிக்கேஷனாக வேலை செய்யல. கட்டுமான பணிகள் வேலை செய்கிறது, பொருளுதவி, கோயில் கட்டுமான பணிக்கு இப்போ பொருளுதவி பண்ணுறது, சர்வீஸ் சென்டரில் பொருளுதவி பண்ணுறது. இப்போ நிறையா சர்வீஸ் சென்டர் கல்வி கூடங்களுக்கெல்லாம் பொருளுதவி பண்ணுறவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் இந்த கிரக சேர்க்கையில் கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் இருக்கும். அடுத்து சூரியன் சுக்கிரன். இப்போ சூரியன் சுக்கிரனுங்கிறது பார்த்திங்கன்னா மனைவி வந்து அதிகாரமாக இருப்பாங்க இவங்களுக்கு. அதாவது
காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம் வந்து சுக்கிரனோட வீடு. அப்போ அந்த சூரியனுங்கிறது அதிகாரம். அப்போ அந்த சூரியன் சுக்கிரன் கிரக சேர்க்கை இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக மனைவியினுடைய டாமினேஷன் கண்டிப்பாக இருக்கும். சுக்கிரன்னா பெண்கள், எங்கே போனாலும் பெண்களோட டாமினேஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இவங்க அடங்கி தான் போய் தான் ஆகணும். இங்கே சுக்கிரன் அஸ்தமனமானால் சில நெருக்கடிகள் இருக்கும். அவ்வளோ நெருக்கடி இருக்குமே ஒழிய அஸ்தமனம்ன்றது நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏன் இப்படி இருக்குது, நிறைய பேர் வருத்தப்படுறது நம்மக்கிட்ட ஜாதகம் தேடி வராங்களே ஏன் இப்படி இருக்குன்ட்டு. இவங்க ராஜராஜேஸ்வரி, எல்லாத்தையும் ஆளுமையை செய்யக்கூடிய ராஜராஜேஸ்வரி வழிபாடு செஞ்சாங்கன்னா வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளும் இவங்களை தேடி வரும். பொதுவாகவே 1, 5, 9 செவ்வாய் சூரியன் குரு இந்த அமைப்பு கிரகச்சேர்க்கை இருக்கவங்க எதுலேயுமே எப்பொழுதுமே ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு வெற்றியை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. எதை பற்றியும் தோல்வியை பற்றி அஞ்ச மாட்டாங்க இந்த கிரகச்சேர்க்கை இருக்கவங்க. அடுத்து சூரியன் சனி இப்படி இருந்தாக்கா ஆண் ஜாதகத்தில் இருந்தாக்கா தந்தைக்கும் மகனுக்கும் கண்டிப்பாக கசப்பான அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தருக்கு கான்ட்ரவர்ஷியல் அதெல்லாம் இருக்கும். ஆனால் சூரியன் நிர்வாகம், சனி ஸ்லோ. ஆனால் சூரியன் சனி 2 பேரும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஜாபுங்கிறது கிடையாது. ஆனால் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்து அந்த திசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக அவர் வந்து அதை சந்திச்சே ஆகணும். இதே பெண்களோட ஜாதகத்தில் இருந்தாக்கா சூரியனை வச்சு அப்பா தான் ரோல் மாடல் நினைப்பாங்க. அவங்களுக்கு அப்பா சொல்ல வந்து தட்ட மாட்டாங்க சூரியன் சனி இருக்கவங்க. அதாவது மாமனாரை கூட சிலர் வீட்டிலலாம் அப்பான்னு கூப்பிடுவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த அமைப்பு தான் இருக்கும். அதாவது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் சனி சேர்க்கை வந்து இந்த நிர்வாக கோளாறு, எங்கேயாவது போனால் நல்ல நிர்வாகம் பண்ணணும்னு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு நிறைய நெருக்கடிகளை சந்திப்பாங்க. கண் பிரச்சனை வரும். குலதெய்வத்தில் குழப்பம் இருக்கும், எந்த தெய்வம்னு தெரியாமல். தலைவலி, ஹெட்டேக் நிறைய இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஒரு டிகிரி படித்து முடிச்சுருவாங்க, அடுத்த டிகிரி படிக்கிறதுக்கு கொஞ்சம் போராடி ஜெயிக்கணும் இல்லை படித்து பாஃப்லேயே வந்து விட்டுட்டு வந்தாலும் வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இவங்களுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை உருவாக்கியிருப்பாங்க. என்றாவது ஒரு நாளைக்கு அப்போதைக்கு அவங்களுக்கு ஃபெயிலியர் மாதிரி இருந்தாலும் கூட என்றாவது ஒரு நாள் ஒரு புகழின் உச்சிக்கு கண்டிப்பாக போவாங்க. அந்த காவல் தெய்வம் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காவல் தெய்வம், கால பைரவர், இந்த வழிபாடெல்லாம் வந்து மிக சிறப்பான வெற்றிகளை கொடுக்கும் இந்த சூரியன் சனி சேர்க்கை இருக்கவங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரோட மத்தியிலையும் பொதுப்படையாக நிறைய விஷயத்தை இப்போத்தி காலத்து ஜாதகத்தில் பொதுப்படையாக இந்த தோஷம் வந்து மோஸ்ட்லி எல்லாரோட ஜாதகத்திலும் இருக்குது, புணர்ப்பு தோஷம். இந்த புணர்ப்புங்கிறது சந்திரன் சனி சேர்க்கை. சந்திரன்னா ஸ்பீடு, சனி ஸ்லோ. அப்போ இந்த ஜாதகர் எப்படி இருப்பார்னா ஸ்பீடாக எல்லாம் நமக்கு நடக்கணும்னு எல்லாம் ஃபாஸ்ட்டாக செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு நடக்காது, நிறைய தடைகள் வரும், ஸ்லோவாக நடக்கும். அதை ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, அவங்களுக்கு கோபம் வரும். இதுதான் புணர்ப்பு தோஷம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அது. அதாவது பார்த்திங்கன்னா சனி வந்து சந்திரன் வீட்டில் நிற்கிறது, சந்திரன் வந்து சனி வீட்டில் நிற்கிறது, சந்திரன் சனியோட சாரத்தை வாங்கிறது. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இவங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்டாகவே இருப்பாங்க. இவங்க வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சனி நட்சத்திரத்தில் இருக்கவங்க நிறைய இன்றைக்கி சனி பகவான் வந்து மீன ராசியில் தான் ஓடிட்டுருக்காரு. அவங்களாம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நல்ல டெப்த்தாக சனி பகவான் சோதிச்சுட்டு தான் கொடுத்துட்டு போவார். அது வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்காது, ஏன்னா அவரோட சொந்த நட்சத்திரமே இல்லையா. டெப்த்தாக கண்டிப்பாக சோதனை பண்ணுவார். ஆனால் கொடுக்கறது வந்து ரைட்டாக கொடுத்துட்டு போயிடுவார். அந்த சனி வந்து சந்திரன் ஒவ்வொருத்தருக்குமே இப்படி தான். சனி பகவான் வந்து சந்திரன் மேலே பயணிக்கிறதுக்கு முன்னால் ஒரு 2.5 ஆண்டு காலமும், பயணிக்கும் போது 2.5 ஆண்டு காலம், அடுத்து 2.5 ஆண்டு காலம் வந்து. அதனால தான் ஃபஸ்ட்டு விரயசனி, ஜென்மசனி, பாதசனின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விரயசனி காலத்தில் விரயத்தை சந்திச்சே தான் ஆகணும் எல்லாருமே. ஏதோ ஒரு விரயம் சுப விரயமாக போயிடுச்சுன்னா இல்லை, மருத்துவ செலவாக சிலர்லாம் ஆகிடுது. அது கிரக நிலைமை கர்ம வினையை பொறுத்து. அந்த ஜென்மசனி வரும்போது கண்டிப்பாக எப்படியாப்பட்டவங்களையும் சோதிக்காமல் விட மாட்டார். நமக்கு வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுக் கொடுத்து தான் போவார். அப்போ தான் அந்த பொறுமையின் எல்லைக்கே போகணும், அந்த அளவுக்கு சோதித்து தான் நமக்கு கொடுப்பார் அவர். அதுதான் வந்து இந்த புணர்ப்பு தோஷம் வந்து இருக்கவங்களுக்கு நிறைய திருமண தடைகள், திருமணம் வரைக்கும் போய் நின்று போகிறது, இதெல்லாம் நடக்கும். எல்லாருக்கும் நடக்குமானா நடக்காது இருக்கிறதுக்கு ஜோதிடம் இருக்குது. அதுதானே ஜோதிடம், அதுக்கு தான் நம்ம வந்து பார்க்குறோம். அது நடக்காமல் இருக்கணும்னா நாம் அவங்களுக்கு அட்வைஸ் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம் இருக்குது. அதோட தாக்கம் கண்டிப்பாக குறைக்கணும் அப்படி இருக்கவங்களுக்கு இல்லையா. அப்போ அந்த காம்பினேஷன் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை தடை, திருமணம் தள்ளிப்போ இதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த சந்திரன் சனி தோஷமாக இல்லாமல் யோகமாக மாற்றுறதுக்கு அதுக்கு தகுந்தாற் போல்
அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணுங்கிறது சொல்லணும். இவங்க அந்த மாதிரி ஃபீல்டு எடுக்கணும். டிஜிட்டல் ஃபீல்டு, இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் சந்திரன் சனி சரிக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த ஐடி ஃபீல்டு, சினிமா ஃபீல்டில் இருக்கவங்க, சின்ன திரையில் இருக்கவங்க, அந்த தொழில் வந்து விதிவிலக்காகவும் இருக்கும், ஒரு பரிகாரமாகவும் இருக்கலாம். நிறைய பேர் இந்த இருக்கவங்க பாரு எல்லாம் டிஜிட்டலாக தான் இருப்பாங்க, கம்ப்யூட்டர் ஃபீல்டில் தான் இருப்பாங்க, இல்லை கம்ப்யூட்டரையாவது யூஸாவது பண்ணுவாங்க. அப்படியாப்பட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா தோஷமாக இல்லாமல் யோகமாக அவங்களுக்கு செயல்படும். இப்போது சந்திரன்னா நீர், சனின்னா ஐஸ் கட்டி. அப்போ அந்த பிரதேசத்தில் கூட அவங்க வாழ்ந்தால் கூட ஜெயிப்பாங்க இல்லையா? அந்த அந்த குளிர்ந்த பிரதேசத்தில், மலை பிரதேசத்தில் அதுக்கு வாழ்வாதாரமாக போயிட்டாங்கனாக்கா நிறைய பேருக்கு தெரியறதில்ல, போகிறதில்ல. ஆனால் இயற்கையிலேயே அவங்களை அங்கே இழுத்துட்டு போயிடும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அதுவே ஒரு பரிகாரமாகவும் வெற்றியாகவும் அமையும். அதனால் சந்திரன் சனி காம்பினேஷன் உள்ள இருக்கும்போது டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட வேலை, உணவுத்துறை, நீர்ப்பாசனத்துறை சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பது வந்து அவங்க போக சொல்லி, அவங்க சப்போஸ் நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா சொல்லுவாங்க. ஆமாம், இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிது, நான் தான் போகலை அப்படின்னாவது கண்டிப்பாக சொல்லுவாங்க. திரும்பவும் நம்ம அந்த இதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக அவங்களுக்கு கிடைக்கும். அந்த சனி சந்திரன் தொடர்பு வரும்போது, சந்திரன் வந்து தினசரி மாறக்கூடியவர் இல்லையா? தினசரி சனி புத்தியிலையோ, எந்த ஒரு திசாபதி சனி புத்தியிலையோ கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வாய்ப்பு விதிவிலக்காகவும் இருக்கும். பொதுவாகவே இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கவங்க இப்போ தாக்கம் குறைய வீட்டில் வந்து ஒரு டைலரிங் மெஷின் இருக்கும், வீட்டில் ஒரு டைலராவது இருப்பாங்க, டைலரிங் தைக்கிறவங்களாவது அவங்களுக்கு இருப்பாங்க. அந்த இல்லை யாருமே இல்லையா, இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கவங்க கண்டிப்பாக வீட்டில் ஒரு டைலரிங் மிஷின் வச்சாக்க அவங்களோட தோஷம், அவங்களோட கோபம், அந்த வேகம், ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். ரெண்டாவது, புணர்ப்பு தோஷம் இருக்கவங்க வந்து நிலக்கரி இருக்குங்களா, அது வந்து அயன் பண்ணுறவங்களுக்கு இந்த அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தானமாக அப்பப்போ கொடுக்கணும். 3, 6, 9 அப்படின்ற எண்ணிக்கையில், அதாவது 3 கிலோ, 6 கிலோ, 9 அந்த மாதிரி கொடுக்கும்போது அதனோட தாக்கம் மிகப்பெரிய அளவில் அனுபவ ரீதியாக நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நானுமே செஞ்சுருக்கேன். நிறைய அனுபவ ரீதியாக அது குறையும். அந்த நிலக்கரி வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், ஓகேங்களா? அவங்களை அயன் மேனுக்கு கொடுக்கும்போது அந்த தாக்கம் நல்லாவே குறையும். ரெண்டாவது, சந்திரன்னா அம்பாள், சனின்னா சனியினோட தாக்கம் குறையணும்னா எல்லாருமே நாம் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஆஞ்சநேயர் வழிபாடு மிகச்சிறப்பு. அப்போது திங்கக்கிழமையில் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடும், சனிக்கிழமையில் அம்பாள் வழிபாடும், ஒரு கோவிலில் அம்பாள் ஆஞ்சநேயர் 2 பேரையும் ஒன்றா திங்கக்கிழமையிலையோ சனிக்கிழமையோ வழிபடும் போது கண்டிப்பாக அதனோட தாக்கம் குறையும். அவங்களோட கோபம், ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சும். எப்படின்னாக்கா சிவன் கோயில், எல்லா சிவன் கோயிலுமே ஆஞ்சநேயர் கண்டிப்பாக இருப்பார் இல்லையா? அப்போ அந்த நாளில் வந்து அம்பாளுக்கு வந்து தயிர் அபிஷேகம், பால் அபிஷேகத்துக்கு கொடுக்கறது, மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது, அவங்கள வச்சு பெண்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து சனிக்கிழமையிலையோ இல்லை திங்கக்கிழமையிலையோ செய்யும் போது என்னோட தாக்கம் மிகப்பெரிய அளவில் குறையும். அப்புறம் எல்லா சிவன் ஆலயங்களுமே பார்த்தீங்கன்னா தினமும் அபிஷேகம் பண்ணுறாங்க. பால் தயிர் அபிஷேகத்துக்கு, குங்கும அபிஷேகத்துக்கு கொடுக்கும்போது புணர்ப்பு தோஷத்தோட தாக்கம் குறையும். புணர்ப்பு தோஷத்தை யாராலையும், எந்த கோயிலும் கிடையாது, இந்த மாதிரி யோசித்து நம்ம அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும். அப்போ சனிக்கிழமையில் அனுமன் கோயிலுக்கு போகலாம். நாமக்கல் ஆஞ்சநேயர் நிறைய பேர் சனிக்கிழமைகளில் வழிபடுறாங்க இல்லையா, அங்கேயும் வழிபடலாம். அங்கே தயிர் சாதம் தானமாக கொடு. அதுவும் தானம்னாக்கா நம்மலாம் கோயிலில் எல்லாம் ஓரளவுக்கு வசதியானவங்க தான் வராங்க. அந்த தயிர் சாதத்தை இல்லாதோருக்கு கொடுக்கணும். இல்லாதோருக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக, இப்போ எல்லாமே ஆடி மாதம் அம்மன் கோயில்கள்லாம் திருவிழா நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த அம்பாளுங்கிறது சந்திரன் திங்கக்கிழமை. அப்போ அந்த அம்பாள் கோயிலில் போய் சனிக்கிழமையில் தயிர் சாதம் கொடுக்கும்போது புணர்ப்பு தோஷங்கள் மிக பெருமளவில் அவங்களுடைய தோஷங்கள் வந்து குறையும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புணர்ப்பு தோஷத்தை இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, இப்போ ஹார்ட் டிஸ்க்கு, பென்ட்ரைவ், இதெல்லாமே வந்து புணர்ப்பு தோஷங்க இது எல்லாமே ஹேண்டில் பண்ணிகிட்ருப்பாங்க. இருக்கிறத மறைஞ்சிருந்து, புணர்ப்பு தோஷங்கிறது உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும் இல்லையா? அப்போ அது ஆனால் வேலை செஞ்சுட்டு அவங்க ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. எது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும்? ஹார்ட் டிஸ்க்கு. நம்ம மூளையே ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான், அதை வச்சு தான் ஹார்ட் டிஸ்க்கு கம்ப்யூட்டர்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஹார்ட் டிஸ்க்கு பென்ட்ரைவ்ங்கிறது அதை செய்யுது. இப்போ மேனுவலாக இப்போ எல்லாருக்கும் வெளியே வந்திருக்கு. ஆக்சுவலாக இறைவனே நமக்கு மூளையை கம்ப்யூட்டராக தான் வச்சுருக்கான், நாம் அதை யூஸ் பண்ணிக்கிறது இல்லை, அவ்வளோதான். அப்போ அந்த ஹார்ட் டிஸ்க்கு பென்ட்ரைவ் துறையில், டிஜிட்டல் துறையில் பணிபுரியும் அத்தனை பேருக்கும் இந்த யோகமானது தோஷமாக இல்லாமல் யோகமாக மாறும் என்பது எந்த விதமான ஐயமும் இல்லை. அப்போ புணர்ப்பு இருக்கவங்களுக்கு கல்யாணம் வந்து கோயிலில் செய்வது மிக மிக சிறப்பு. கோயிலில் செய்யணும். அதாவது இங்கே கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாது. இந்த பூசம், அனுஷம், உத்திரட்டாதி கல்யாணமெல்லாம் அதான் இப்போ முடித்தோமா உடனே கல்யாணத்தை முடிச்சிடணும். இல்லை தள்ளி போகவோ நிறுத்துறதுக்கோ உண்டான வாய்ப்புகள். இவங்களுக்கெல்லாம் வந்து புஷ்கர நவாம்ச பாத லக்னம்.
புஷ்கர நவாம்ச பாத லக்னத்தை குறித்து கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, கோயில்லையும் கல்யாணம் பண்ண சொன்னோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இவங்க திருமண வாழ்க்கை வெற்றியாகத்தான் இருக்கும். எனவே இந்த புணர்ப்புவை கண்டு யாருமே வந்து அஞ்சக்கூடாது. ரெண்டாவது, இந்த யோகங்கள் இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கவங்களுக்கு வீட்டிலோ வீட்டில் பெண்களுக்கு இருந்தாலும் சரி ஆண்களுக்கு இருந்தாலும் சரி நிறைய அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமம் தரது, தாலி கயிறு, இப்போ கூட வரலட்சுமி நோம்புலாம் வருது இல்லைங்களா, அப்படி இல்லைன்னா சப்த கன்னிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்களை அழைத்து சென்று தாம்பூலம் தட்சணைகள், இந்த எளிமையான பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு இதெல்லாம் கொடுக்கும்போது மிக பெருமளவில் அதில் தாக்கம் குறையும். தாக்கம் குறிஞ்சிட்டாலே இப்போது ஒரு வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% 60% நம்ம வெற்றி காண்டாலே அப்பாடான் இருக்கும், 0% இல்லாமல். அப்போ அதனோட தாக்கம் குறையறதுக்கு இதெல்லாம் அவங்கள செய்ய சொல்லி நம்ம சொல்லலாம். திருமணமே நடத்த வசதி இல்லாதவர்கள் கூட அந்த தாலி தானம் செஞ்சாங்கன்னா, திருமணம் செய்ய வசதி இல்லாதவங்களுக்கு தாலி தானம் செய்கிறது, திருமணத்திற்கு உதவுவது, இதெல்லாம் இந்த தோஷத்தினோட தாக்கம் மிக பெரிய அளவில் குறையும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குன்னா கோயில்கள் சொல்லலான்னு பார்த்தா திங்களூர், திருப்பதி வந்து சந்திரஸ்தலம், திங்களும் சந்திரஸ்தலம் தான். திருநள்ளாறு, குச்சனூர் இதெல்லாம் வந்து சனி பகவானுடைய கோயில்கள், இங்கெல்லாம் போக சொல்லலாம். சனி பகவானோட கோயிலுக்கு போகும்போது குச்சனூர் இதுக்கெல்லாம் வந்து எல்லாம் சனிக்கிழமையில தான் போவாங்க, ஆனால் இவங்களை திங்கக்கிழமையில் போக சொல்லணும். அதே வந்து திருப்பதி திங்களூர் போகும்போது சனிக்கிழமையில் போக சொல்லணும். மாற்றி போக சொல்லும்போது கண்டிப்பாக உறுதியாக இவரோட தாக்கம் வந்து குறையும், ஸ்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். ரெண்டாவது, நாமக்கல் ஆஞ்சநேயர், பிள்ளையார்பட்டி விநாயகர், இந்த மாதிரியான கோயில்களுக்கெல்லாம் வந்து அந்த சனிக்கிழமை திங்கக்கிழமை போகும்போது கண்டிப்பாக இவங்க அதனுடைய தாக்கம் தோஷம் வந்து யோகமாக மாறுவதற்கு மிக பெருமளவில் அவங்களுக்கு பயன் கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குலதெய்வம் கோயில் அல்லது திங்களூருக்கு பார்த்திங்கன்னா மணப்பெண்ணின், இப்போ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, அந்த மணப்பெண்ணோட கூறப்புடவை, அந்த மாப்பிள்ளைக்கு எடுத்துக்கூடிய வேஷ்டி மாலை திருமணத்திற்கு ஒரு வாரம் முன்பே போய் வச்சு கும்பிட்டு வந்து அதுக்கு பின்னால் திருமணம் செய்யும் போதும் கூட மிகப்பெரிய அளவில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரதில்லை. இதெல்லாம் வந்து அனுபவ ரீதியாக உண்மை. அடுத்து பார்த்திங்கன்னா மற்றும் ஒரு கிரகச்சேர்க்கை செவ்வாய் ராகு. கிரகச்சேர்க்கையில் நிறைய இருக்குது, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஒவ்வொரு கிரகமாக நாமளே சேர்க்கை பண்ணிட்டு வந்தோம்னா 2 கிரக சேர்க்கை 3 கிரக சேர்க்கை இதில் பார்க்குறவங்க அதிலே பாதகாதிபதி இருப்பாங்க, மாரகாதிபதி இருப்பாங்க. ஆனால் அதில் நைசர்கிய பலம் அப்படிங்கிற ஒன்று செயல்பட்டுருக்கும். 3 கிரக சேர்க்கை 2 கிரக சேர்க்கை மேலே போனாலே நைசர்கிய பலம் வந்துடுவாங்க. எந்த நைசர்கிய பலத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குது அது கோச்சாரத்தில் வரும்போதோ இல்லை திசா புத்தி காலத்திலோ மிகப்பெரிய அளவில் அது வந்து நம்மளை வந்து ஜெயிச்சுட்டு வரும். எனக்கு இது நல்லதானே இருக்குது, ஏன் நடக்கலைன்னும் போது அவங்க ஜாதகத்தில் ஏதோ ஒன்று உள்ள சூட்சுமம் நுழைஞ்சிருக்கும். அப்போ நம்ம அதை எடுத்து சொல்லணும். ஆனால் இப்போத்தி மக்களுக்கு வந்து அதை கேட்கக்கூடிய பொறுமை இல்லை. எத்தனையோ கிரக இது இருந்தாலுமே கூட அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்தவுடனே இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி எல்லாம் நடக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் நல்ல ஜோதிடர் இவங்க கிடையாது. நல்லதாக மட்டும் சொன்னால் மட்டும்தான், அவங்களுக்கு தகுந்தாப்புல சொன்னால் மட்டும்தான் நல்ல ஜோதிடர்னு ஏற்றுக்குவாங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போய்டும். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து நம்மகிட்டே தான் வருவாங்க. அவங்க இப்போ நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க, நாங்கள் கேட்கல, நாங்கள் செய்யலை, இப்போ எப்படி இருக்குன்னு வருவாங்க. அதாவது கிரகச்சேர்க்கை வந்து அதுக்கு உண்டான, இப்போ டாக்டர்கிட்ட போனால் மெடிசன் கொடுத்தா மெடிசன் சாப்பிடணும், சாப்பிடாமல் திரும்ப கொஞ்ச நாள் கழித்து போய் இப்போ எப்படி உடம்பு இருக்குன்னு யாரும் கேட்க மாட்டாங்க, குடிக்கிறாங்க இல்லையா. அதே போல் தான் ஜோதிடர்கிட்டையும் வர்றவங்க அதுக்குண்டான வழிமுறைகளை, ஜோதிடம் ஜாதகம் ஒரு கைடு தான், மேப்பு, ரூட் மேப், கூகுள் மேப்பில் போட்டு போகிற மாதிரி தான். அது என்ன வழிமுறைகள் வழிகாட்டுறோம், அதை தெரிஞ்சு ஜெயிக்கிறவங்க ஜெயிக்கலாம், இல்லைன்னா கஷ்டப்பட்டே தான் ஆகணும். அவங்க கர்மாவை அனுபவிச்சே தான். கர்மாக்களை ஓரளவுக்கு தடுக்கலாம், முழுமையாக தடுக்கிறது யாராலையுமே முடியாது. இப்போ மணிகண்டன் ஐயா சொன்னதெல்லாம் மிகப்பெரிய அருமையான விஷயங்கள். இது வந்து என்டையராக வந்து ஃபஸ்ட் கிளாஸான முறைகள் நாம் கடைப்பிடிக்கலாம். எவ்வளோ அருமையாக ஒரு டேட் ஆஃப் பர்த்தை வச்சே வந்து அழகாக மிக சூப்பராக சொல்லியிருக்காரு, ரொம்ப அருமை. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் ராகு இருக்கவங்க ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க, ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க, வாக்கு தவற மாட்டாங்க. இவங்க செவ்வாய் ராகு மட்டும் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் 2ஆம் இடத்துலையோ சந்திரன் 2ஆம் இடத்துல வாக்கு பலிதமாகும். ஜோதிடர்களுக்கு இந்த அமைப்பு இருக்கிறது, வாக்கு பலிதம் நிறைய ஆகும். இந்த சாமி சொல்கிறது, குறி சொல்கிறது, இந்த சோழி போட்டு பார்க்குறது, இவங்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு நிறைய இருக்கும். அம்மன் கோயில்களில் வந்து வழி நடத்திட்டு வர்றது, இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக செவ்வாய் ராகுங்கிற அமைப்பு இருக்கும். இவங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துலையும், செவ்வாய்க்கிழமை ராகு கால துர்க்கை வழிபாடு, முருகன் வழிபாடு, செவ்வாய் ராகு இருக்கக்கூடிய இடம் மருதமலை.
மருதமலை பாம்பாட்டி சித்தர், செவ்வாய்னா முருகர், ராகுனா பாம்பு. மருதமலை பாம்பாட்டி சித்தர் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வாங்க. உங்களுக்கு இதனோட தாக்கம்லாம் குறையும். நம்ம பக்குவமாக உங்களுக்கு எடுத்து சொல்லணும், இது பிரித்தே சொல்லணும். செவ்வாய்னா முருகர், ராகுனா பாம்பு, நீங்கள் மருதமலைக்கு போங்க. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இவங்களோட தாக்கம் குறையும். செவ்வாய் ராகு இவங்க சண்டைக்கு போக மாட்டாங்கன்னா வந்த சண்டையை விட மாட்டாங்க. இவங்க சொல்கிறது தான் நெஜோன்னு சொல்லிட்டு செவ்வாய் ராகு இருக்கிற அமைப்பிட்டே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். எப்பயுமே அந்த திரிகோணத்துலேயோ திசாபுத்தி காலத்துலேயோ அதான் செவ்வாய் ராகுல பார்த்திங்கன்னா ஒன்று செவ்வாய் திசையில் ராகு புத்தியிலையோ இல்லை ராகு திசையில் செவ்வாயில் கண்டிப்பாக இவங்களுக்கு உடம்புல ஏதோ ஒரு ஆப்ரேஷன் கண்டிப்பாக ஆகும். ரத்தம் சிந்தி தான் ஆகணும், இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஆப்ரேஷனோ கண்டிப்பாக ஆகும். இது நிறைய பேர்த்திட்ட கேட்டிருக்கோம், ஆமான்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் ஆகி தான் தீரும். இவருக்கு இவங்களுக்கு கேர்ஃபுல்லாக இவங்களோட திருமண வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். அதே செவ்வாய் ராகு இருக்கக்கூடிய ஆணுக்கு செவ்வாய் ராகு இருக்கக்கூடிய சேர்க்கை இருக்கக்கூடிய பெண்ணை கண்டிப்பாக சேர்த்தக்கூடாது. அப்படி 2 ஜாதகம் வந்துச்சுன்னா யாரோ ஒருத்தருக்கு இருந்தாலே சமாளிக்கிறது கஷ்டம். 2 பேர்த்துக்கு இருந்துட்டு அவங்க வாழ்க்கை எவ்வளோ நிம்மதியாகவே இருக்காது இல்லையா? அதனால் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கக்கூடிய ஆணுக்கு செவ்வாய் ராகு சேர்க்கை கூட பெண்ணை கண்டிப்பாக சேர்த்து வைக்கக்கூடாது. இது பொருத்தம் இல்லைன்னு சொல்லிடுறோம். 10 பொருத்தம் இருந்தாலும் கூட இந்த சேர்க்கை இருந்தால் சேர்த்தக்கூடாது. இந்த 2 சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேர்த்து வைக்கக்கூடாது. அப்புறம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ராகுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா ராகுனா பாம்பன் கரும்பாம்பு மட்டும் கிடையாது. ராகுனா மாரியம்மன், அதாவது விதவை தெய்வம். இப்போ எல்லா அம்மன் கோயில்களுமே அம்மனுக்கு தாலி போட்டிருப்பாங்க. மாரியம்மன் கோயில் எந்த மாரியம்மன் கோயிலையும் கிடையாது. விதவை தெய்வம் அது. விஸ்வகர்மா தான் அவங்களுடைய அம்மா வீடு. அதனால தான் ஆடி மாதம் அம்மா வீட்டுக்கு அவங்கள அழைத்து செல்கிறாங்க. அங்கே முதல்ல விஸ்வகர்மா குலத்தோட தான் பூஜை செய்வாங்க. அப்போ அந்த அம்மா வீட்டுக்கு பெண்களை அதே விஷயந்தான். பெண்களை ஆடி மாதம் அம்மா வீட்டுக்கு அழைத்து செல்வது இதெல்லாம் இந்த விஷயந்தான். அப்போ அந்த ராகு செவ்வாய் ராகு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலுக்கு போய் தயிர் சாதம் தானம் பண்ணுறது, புளி சாதம் தானம் பண்ணுறது, செவ்வாய்னா காரம் புளி சாதம் தானம் பண்ணுறது, கூழ் ஊற்றுறது, இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு அந்த தோஷம் யோகமாக மாறக்கூடிய அமைப்பு. லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, துர்க்கை வழிபாடு, துர்கா சகஸ்ரநாமத்தை தினமும் இவங்க கேட்கணும். தினமும் கேட்க இவங்களுக்குள்ள ஒரு மேஜிக் கண்டிப்பாக நடக்கும். ஜாதகத்தில் இருக்கும் இடத்தை பொறுத்து 4 செவ்வாய் இருந்தால், செவ்வாய் ராகு தொடர்பு இருந்தால் நிச்சயமாக நிலம், வீடு, டாக்குமெண்டேஷன் பிரச்சனை கண்டிப்பாக வரும். அந்த செவ்வாய் ராகு 3 இருந்தால் சகோதரருக்கும் இவங்களுக்கும் ஆகாது. குடும்பஸ்தானத்தில் இருந்தாக்கா குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு பாவக காரகத்தையும் இதுக்கு எடுத்துகிட்டு போயிடும். அப்போ அந்த காரகங்கள் கெடுக்க தான் செய்யும். அந்த கெடுக்கக்கூடிய தன்மையை தாக்கத்தை குறையிறதுக்கு நம்ம இந்த வழிபாடுகள்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ இந்த சேர்க்கையை ஒரு குரு பார்த்துட்டாரு, இந்த சேர்க்கை குருவோட வீட்டில் தான் இருக்குன்னா அந்த தாக்கம் கண்டிப்பாக குறையும். இந்த சேர்க்கையோட சனியும் சேர்ந்துருக்காருனாக்கா, இப்போ செவ்வாய் ராகு கூடவே சனி இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரவுடி, கட்ட பஞ்சாயத்து, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, ஒரு ரவுடித்தனம் இருக்கும். ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும். செவ்வாய் ராகு சனி, அதுவும் திசாபுத்தி காலத்தில் கேட்கவே வேணாம். ரொம்ப மிக கடுமையான பலன்கள் அவங்ககிட்ட பார்க்கலாம். நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு 1 மாதத்துல இப்படி மாறி போயிட்டாங்கன்னா 1 மாதத்துல அவங்களுக்கு திசாபுத்தி மாறி இருக்கும். அதுவும் அந்த சுயபுத்தியிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வீரியமாக செயல்படும். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம சொல்லணும். இப்போ செவ்வாய் ராகு சேர்க்கைக்கு சுபர் பார்வை இருந்தால் எந்த பாவகத்தில் உள்ளதோ அந்த பாவகம் கெடும். இந்த சுபர் பார்வை இருந்தால் பாவகமும் கெடும், அந்த காரகமும் கெடுத்துட்டு போயிடும். ஏன்னா இருக்கிறதுலே நைசர்கிய பலம் செவ்வாய் ராகு சனினாக்கா ராகு ராகுக்கும் செவ்வாய்க்கும் போராட்டம் சொல்லவே வேணாம். செவ்வாய் நானா ரத்தம் சிந்துபவர். அதனால் இவங்கெல்லாம் வண்டியில் போகும்போது கேர்ஃபுல்லாக போகணும், ஆக்சிடென்ட்ஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். பிரம்மாண்டம் ராகுனா, செவ்வாய்னா ஸ்பீடு அதிகம். அப்போ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி சொல்லும். அப்படியேப்பட்டவங்க தான் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. பிரச்சனை இருக்கவங்க தான் வருவாங்க. அப்போ இந்த மாதிரி நடக்குது, உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வழிபாடு பண்ணுங்கள், கண்டிப்பாக குறையுங்கிறத அறிவுரை நம்ம சொல்லணும். மற்றபடி செவ்வாய் ராகு இருப்பவர்கள் கம்பீரமாக இருப்பாங்க, பர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க, வாக்கு தவறாமல் இருப்பாங்க. எந்த ஒரு இதையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய மனோதைரியம் அவங்ககிட்ட இருக்கும். இவங்களாம் பார்த்திங்கன்னா முருகர், பைரவர் வழிபாடு மிகச்சிறந்த முறையில் இவங்களை வழி நடத்தி செல்லும். இப்படி இது 3 கிரக சேர்க்கையும் இருக்குது. 3 கிரக சேர்க்கையில் பேசுகிறதுக்கு இன்னொரு தடவை பேச வாய்ப்பு கேட்குறேன் ஐயா கிட்ட. இதுவரையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த யோகாநாத் குருஜி அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். இங்கு என்னோடய உரையை இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நன்றி. கையால் பொன்னாடைய போட்டுங்க.